ஹாய்! இன்னைக்கு என்னோட டேல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? எப்பவும் காலையில எழுந்து வந்ததும் நீட்டா இருக்கிற என்னோட கிச்சன் எவ்வளோ கிளம்ஸியா இருக்கு. அதுக்கு காரணம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. நான் நைட் அப்படியே போய் படுத்துட்டேன். எடுத்து வைக்கவே இல்லை எதையும். ஸோ என் பையன் 12:00 வரையும் முழிச்சிருந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு போய் படுத்திருந்திருக்கான். அது காலையில எழுந்து பார்க்கவும் எனக்கே சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ எழுந்ததும் அவங்களுக்காக டிஃபனுக்கு அவசர உணவான உப்புமா மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன். எங்கள் அம்மா அப்போல்லாம் சொல்லுவாங்க, நார்மல் டெலிவரி பண்ணால் ஒரு நாள் தான் பெயின் கஷ்டப்படணும். ஆனால் சிசேரியன் பண்ணால் நம்ம லைஃப் லாங் கஷ்டப்படணும் அப்படின்னு. அது உண்மைதான். ஸோ வாட்டர் கேனை வந்து நான் கொஞ்சம் வேகமாக தூக்கிட்டேன். அதனால் வந்து அந்த ஸ்கேரில் வந்து நர்வ்ஸில் ஏதோ ஆயிட்டிருக்கு போல். ஸோ ஒரு மாதிரி பர்னிங்காகவும் பெயினாகவுமே இருந்தது. ஸோ ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சிட்டு வந்துடலான்னு டாக்டர்கிட்டேயும் போயிட்டு வந்துட்டேன். ஸோ டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. வந்துட்டு அவங்களுக்காக சாப்பாடு, சாம்பார், ரசம், வெண்டைக்காய் பொரியல்லாம் செஞ்சு சாப்பிட கொடுத்துட்டேன். அப்படியே கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு நானும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு